Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, இப்போது நான் என்னோடய வீடியோவில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா வீடியோவும் சொல்லிகிட்ருக்கேன். அதுவே ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரி புரிஞ்சிட்ருக்காங்க. அது என்ன மாதிரி புரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அந்த வீடியோவில். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு அறியாமையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது. அது என்னென்னா, அந்த அளவுக்கு கூட அறியாமல் இருக்காங்கன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாப் லாஸ் காமெடின்னு போட்டக்கூடாது தமிழ்லன்னு, அது காமெடியாக நம்ம எடுத்துக்கூடாது. அந்தளவுக்கு அறியாமையில் இருக்காங்கன்னு நினச்சி நம்ம வருதை தான் பண்ணோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் சிரிச்சிட்டேன். அதாவது அந்த கமெண்ட் தெரிவிச்சிருந்தார், சிரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன ஏது அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது என்னுடைய யூடியூப் சேனல். இது அதாவது ஓகே, இது சேனலுடைய விஷயம் பாருங்கள். இது 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நம்ம ஃப்ரீ வெபினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துட்டவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் இந்த வெபினார் லிங்க் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ வெபினாரில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது இது ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் அந்தளவுக்கு பெருசாக நம்ம போகிறதில்ல, லட்சக்கணக்கான வியூஸ்லாம் நம்மளுக்கு போகிறதில்ல. ஏன்னா நம்ம எஜுகேஷன் சேனல், இது லேர்னிங் பர்பஸ்க்காக இருக்கிறதுனால உண்மையிலே கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம சேனலுக்கு வருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் லைக்ஸ் பண்ணுவாங்க. ரைட், இப்போது 527 பேர் பார்த்துருக்காங்க. அதாவது நேற்று நைட் போட்ட வீடியோ. அது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 84 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 2 பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 4 பேர் மேலே டிஸ்லைக் பண்ண மாட்டாங்க. ஒரு சில டைம் ஒருத்தர் கூட டிஸ்லைக் பண்ண மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 119 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஒருத்தர் கூட டிஸ்லைக் பண்ணல. இது 105 பேர். அடுத்த வீடியோ 972, இதுவும் ஒருத்தர். ஓகேங்களா, இது மாதிரி இது ஒருத்தர் கூட இல்லை. ஓகே, இப்போது அந்த 2 பேர் 3 பேர் ஏன் டிஸ்லைக் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம். நம்ம நல்ல விஷயம் சொல்கிறதுனால டிஸ்லைக் பண்ணுறாங்களா, என்னடா அது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதாவது ஒன்றும் இல்லை பாருங்கள், ஒரு 200 பேர் 200 பேர் லைக் பண்ணுறாங்க, ஒருத்தர் அதில் 2 பேர் டிஸ்லைக் பண்ணுறாங்க. ஓகேங்க, டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணுன்னு சொல்கிறது அவங்களுடைய தனி விருப்பம். அதாவது ஒரு வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஓகே, இவனா இப்போ வளவலும் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு டிஸ்லைக் பண்ணுவாங்க. ரைட், ஆனால் அவர் சொன்ன விஷயம் தான் என்ன காரணத்துக்காக டிஸ்லைக் பண்ணாங்க அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் வேறு தெரிவிச்சிருந்தார். அதாவது வாயா போயா அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு இன்னும் கொஞ்சம் வல்கராக சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் ஹைடன் பண்ணிட்டு விடுங்க, நமக்கு தேவையில்லாத விஷயம் அது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறீங்க கூட இல்லை, சொல்கிறேன். அந்த ஸ்டாப் லாஸில் மொத்தமாக சேர்த்து அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறியா, அதுதான் அடிச்சு ஸ்டாப் லாஸ்லேயே சம்பாதிக்கிற நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வேணுமெந்தான் என்ன சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் அவருக்கு ரெஸ்பெக்ட். ஏன்னா அறியாமையில் சொல்கிறத நம்ம எதுவும் நினச்சிக்கூடாது. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது அவர் என்னென்னா, இப்போ நீங்கள் இதில் ஸ்டாப் லாஸ் போடுன்னு சொல்கிறீங்க. இப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. அப்போ ஸ்டாப் லாஸ் நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்க. இப்படியே எல்லாருடைய ஸ்டாப் லாஸும் சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக நான் ஒரு ஆள் உலகத்தில் எந்த மூளைக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் கொசு மாதிரி. நம்ம இப்போ நான் ஒருத்த ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் ட்ரேடிங் எந்த ட்ரேடில் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஸ்டாக்ஸில் பண்ணுறீங்க, நீங்கள் ஆப்ஷனில் பண்ணுறீங்களா, ஃப்யூச்சரில் பண்ணுறீங்களா, நீங்கள் க்ரூட் ஆயிலில் பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த இதில் பண்ணுறீங்க, நமக்கு என்ன பார்த்துட்டு இருக்க போகிறோம். நான் பாருங்கள், அந்தளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவேர்னஸ்ஸே தெரியாமல் இருக்கிறாங்க இன்னும். அதை தான் அந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸ்டாப் லாஸ்னால் என்னன்னு தெரியல, டார்கெட்னா என்னென்னு தெரியல. அதே மாதிரி டார்கெட் கூட கமெண்ட் பண்ணியிருக்கு, அதையும் சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மார்க்கெட் இது எது வேணாலும் நடக்கும். அந்த மார்க்கெட்டில் நாம் எஸ்கேப் ஆகிடலான்றதுக்காக தான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ்ன்றது அவங்கள லாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நான் ஏன் லாஸ் பண்ணணும், இப்போ 10 ரூபா இருக்குது அப்படின்னா 2 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. அதாவது 8 ரூபா கீழே வச்சுன்னா கட் பண்ணிவிடுங்கன்னு சொல்லலைங்களா. ஆமாம், அது 7 ரூபாய் போய்ட்டு திரும்ப 15 ரூபாய்க்கு போகுது. நான் ஏன் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஏன் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்? இது அவர் யதார்த்தமான ஒரு கேள்வியாக இருக்கலாம். மேபி இதை பார்த்துட்டு இருக்கவங்க புரியாதவங்க எத்தனையோ பேர் இந்த விஷயம் புரியலாம். இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ட்டு சொல்கிறது என்னென்னா, இந்த 8 ரூபாய்க்கு கீழே போச்சு இல்லைங்க, 7 ரூபாய்க்கு மேலே போயிட்டு வருன்றது நிரந்தரம் கிடையாது. ஒரு வேளை உங்களுக்கு மேலே போச்சுன்னா அகைன் 10 ரூபாய்க்கு திரும்ப என்ட்ரி ஆகுங்க, திரும்ப 10 ரூபாய் கொடுத்து வாங்குங்க, பரவாயில்ல, வேணாம்னு சொல்ல வரல. ஆனால்
இந்த ₹8 கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் இது என்ன வேணாலும் நடக்கும். மேபி இந்த ₹8 ஜீரோ கூட போயிடலாம், சொல்ல முடியாது இது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுங்க, ஸ்டாப் லாஸ் கொடுங்க. உங்களுக்கு ரீஎன்ட்ரி கிடைச்சா எடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல கேளுங்க, இப்போ ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டே இருக்குது, நீங்கள் சொல்லலாம் சார் மேலே தான் போயிட்டு இருக்குது, நான் ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும், இதில் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன், மேலே தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரி ஃப்ரெண்ட், இப்போ மேலே போயிட்டுது, மேலே போய்ட்டு இந்த ஸ்டாக்ஸ் வந்து கீழே வராத நிலையா என்ன சொல்லுது, நம்ம கேரண்டியாக சொல்ல முடியுமா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி கீழே வரவே வராது, மேலேயே தான் போய்ட்டுருக்கோம் அப்படின்னு? மார்க்கெட் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அது என்ன நடந்தாலும் நம்ம அதுக்கு ஃப்ளெக்சிபிள், அதாவது விட்டு கொடுத்து போகணும். இதுதான் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு நிற்க முடியும். நான் ஸ்டாப் லாஸ்லாம் போட மாட்டேன், நான் ஏன் ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம். என்னுடைய கடமை நான் சொல்லிடுறேன், எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம். ஓகே, அதே மாதிரி டார்கெட் பாருங்கள். நான் சொன்னேன் டார்கெட் வரணும், அது அவர் சொல்லியிருக்காரு. ஏன் டார்கெட் வரலும் கம்ப்ளீட் ஆகணும்னா அது வரலும் முக்கால்வாசி ப்ராஃபிட் கீழே போய்ட்டு உங்களோட எல்லா ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்த ₹10 நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நான் ₹15 டார்கெட் போட சொல்லியிருந்தேன்னா இப்போ ₹12 போயிட்டு கீழே போயிடுச்சுன்னா ஏன் எல்லா ப்ராஃபிட் நீங்களே எடுத்துக்கலான்னு பாருங்களா? வந்த ப்ராஃபிட்லாம் அது எவ்வளோ வந்து ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியது தானே, அது ஏன் ₹5 ஏன் நாங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லாஸ் ஆக சொல்ல வந்து அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அதே மாதிரி லாபம் வர சொல்லவும் அந்த முழு லாபத்தை எடுத்தால் தான் இதில் மார்க்கெட்டில் நிற்க முடியும், சர்வைவல் பண்ண முடியும். நீங்கள் இந்த பாதி ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டில் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது. நீங்கள் அனுபவப்பட்டவங்க தெரியும், அது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் நான் சொல்ல வரல, இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே புரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த லைக்ஸ் மூலியம் தெரிஞ்சிக்கலாம், இப்போ எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறாங்க அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம். இப்போது அனுபவம் இல்லாமல் இப்போ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக அது டிஸ்லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக வரணும்னு சொல்லிங்க, இது நிறைய பேர் பிடிக்காது. இது பாதி டார்கெட்லேயே வெளியே வந்துடலாம் அப்படின்னாங்களே, இதை தான் வந்து நிறைய பேர் பிடிக்கும். ஆனால் வந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறத விட்டுட்டு நம்ம ஏன் ஃபுல் டார்கெட் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்வாங்க. அதே உங்களுக்கு லாஸ் ஆக சொல்ல வந்த லாஸ் விட்டு எடுத்துகிட்டு போக சீக்கிரமாக லாஸ் புக் பண்ணிக்கலாமே. இப்போ நான் சொல்ல இல்லைங்க ₹10 எடுத்தேன், ₹8 நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட, அப்போ ₹9 இங்கே வெளியே வந்துடலாமே. அதே ஏன் ₹9 வெளியே வரதில்ல? ₹8 பார்த்துருப்பாங்க, ₹7 வரலும் பார்த்துட்டுருப்பாங்க. ஏன்னா மேலே போகுன்ற நம்பிக்கை வந்து அவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன அவேர்னஸ்ல வெளியே வாங்க. மார்க்கெட்டில் நிறைய விஷயம் இருக்குது. இது தவிர்த்து நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட்லேயே நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது. அது சைக்காலஜி சொன்னீங்களே, சைக்காலஜி அதுதான் இருக்கிறதே பிரச்சனை. எமோஷ்னல் அதுக்குள்ளவே வருது எல்லாமே. சைக்காலஜி தான் எமோஷ்னலே சேர்ந்து தான் வருது. ட்ரேடு எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும், ஏன் எடுக்கணும், சும்மா வந்து எமோஷ்னல் ஏதோ கண்ட இடத்துல ட்ரேடு எடுக்கிறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு முக்கியமாக இந்த ஸ்டாப் லாஸையும் இந்த டார்கெட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் வந்து அந்த விஷயத்தையும் நீங்கள் ஃப்ளெக்சிபிள் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண முடியுமே தவிர, நான் ஏன் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், நீங்கள் என்னுடைய ஸ்டாப் லாஸில் நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் டார்கெட்டில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ ட்ரேடிங் உங்கள்கிட்ட நான் மட்டுமா ட்ரேட் பண்ணுறேன், என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது விருப்பம் இருந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இது வந்து என்ன சொல்லுது, இதுக்கு மேலே டார்கெட் எவ்வளோ, ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் வியூ இந்த பக்கம் மேலே போகும், இந்த பக்கம் கீழே வரும் அப்படின்றத எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே வந்து 4 லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன். இதில் 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அது எத்தனை நாள் கிளாஸ் அப்படின்றதையும் அதை டீட்டெயில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றதையும் நீங்கள் ஃபோன் மூலிமா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது 45 நாளைக்கு எந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸாக ஆஃப்லைன் கிளாஸாக எப்படி இருக்கும், என்ன இருக்குது, எல்லாமே அந்த வெபினார் டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.